ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆரோக்கிய சமையலில் நான் செய்ய போகிறது வந்து பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை கலரில் குடமிளகா, பச்சை, ரெட்டு, மஞ்சள், அப்புறம் கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, கோஸு, அப்புறம் ப்ரௌக்கலி, அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் நான் இந்த மசாலா தான் சேர்க்க போகிறேன். பாஸ்தா நான் எடுத்துக்கிறேன். அளவு இதில் நான் 2 கிண்ணம் போடுறேன். 1 2 கிண்ணம். இப்போ இந்த பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிடுறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஏற்கனவே தண்ணி வச்சுருக்கேன். இதில் 3/4 வைங்க தண்ணி நல்லா கொதித்த உடனே தான் நம்ம இந்த பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூனு ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். ஏழு நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் மூடிடலாம். 7 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம நான் கடாய் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காயட்டும். பட்டர் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கினேன். இப்போ நான் பூண்டு பொடியாக அரைஞ்ச பூண்டு, இஞ்சி போட்டு வதக்கிறேன். நல்ல கடாய் சூடாக இருக்கணும். அடுத்தது இது ஒரு வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இது குடமிளகா போட்டுடுறேன். 2 குடமிளகா. கேரட்டு நான் ஒரு கை தான் போடுறேன். பீன்ஸும் ஒரு கை தான் போடுறேன். ஒரு கை ஃபுல்லாக போடுறேன். கோஸ் ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டுருவேன். பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் வதக்கலாம். இந்த பாஸ்தா வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலே இந்த ப்ரௌக்கலி நான் போட போகிறேன். சும்மா ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் அதில் இருக்கட்டும். காய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இதுவை கட் பண்ணி போடலாம். அந்த மசாலாவை கட் பண்ணி போடலாம். சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் போடலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், வெனிகர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வெனிகர்.
இப்போ வந்து இந்த ப்ரௌக்லியை வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். நல்லா காய் வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்தா போட்டுடலாம். இப்போ நல்லா கலரலாம். அவ்வளோதான், ரெடி ஆக போகுது. ஆனால் இது காரம் கம்மியாக இருக்குது. நான் இன்னொரு பேக்கெட் இதை கலக்கிறேன். ஒரு பேக்கெட் பத்தலை, நீங்கள் 2 பேக்கெட் எடுத்துக்கலாம். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.